திருவள்ளூர் அருகே 3 கோடி ரூபாயில் போடப்பட்ட சாலையில் கனரக வாகனங்கள் சென்றால் பாதிப்பு ஏற்படும் என கூறி லாரிகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள். கனரக வாகனம் மோதி மின் கம்பங்கள் சேதமடைவதால் கட்டுப்படுத்த கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சியில் இருந்து அரண்வாயில் செல்லும் சாலையானது பழுதடைந்த போக்குவரத்துக்கு லாய்க்கற்றதாக இருந்தது. இந்நிலையில் ரூபாய் 3 கோடி ரூபாயில் சாலை புதுப்பிக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் புட்லூர் அருகே உள்ள காக்கலூர் தொழிற்பேட்டைக்கும் நெமிலி அகரம் அரசு குவாரியில் இருந்து மண் ஏற்றிக்கொண்டும் இந்த புட்லூர் அரண்வாயில் சாலை வழியாக கனரக வாகனங்கள் செல்கின்றன. நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த சாலையில் செல்வதால் முழுவதும் சேதமடையும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று தொழிற்பேட்டைக்கு வந்த கனரக வாகனம் செல்லும் போது மின் ஒயர்களில் பட்டு 3 மின் கம்பங்கள் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே புதிதாக அமைக்கப்பட்ட சாலை சேதம் அடையக்கூடாது என்பதற்காக புட்லூர் கிராம மக்கள் வாகனங்களை வழிமறித்து செல்ல விடாமல் தடுத்தனர். இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருவள்ளூர் அடுத்த நெமிலி அகரம் உள்ள அரசு குவாரியில் இருந்து ஆயில்பில் மணவாள நகர் வழியாக பூந்தமல்லி சென்னைக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவ்வாறு சென்றால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதால் காக்கலூர் புட்லூர் வழியாக அரண்வாயில் சென்று அங்கிருந்து பூந்தமல்லி சென்னைக்கு செல்கின்றனர். நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தற்போது ரூபாய் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைத்துள்ள நிலையில் கனரக வாகனங்கள் செல்வதால் சேதமடையும் என்பதால் கனரக வாகனங்கள் செல்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இல்ல நீங்க சுத்தி சுத்தி தான் வந்து எடுக்கணும்.